ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் அணுத்திலகா அப்படின்னு ஒருத்தங்க கிராம் ஸ்டெயினிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி பார்க்கலாம். கிராம் ஸ்டெயினிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவை ரெண்டு வகையாக பிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டெயினிங் தான் கிராம் ஸ்டெயினிங். அதாவது இப்போ ஹியூமன்ஸை எப்படி நம்ம மென் உமன் அப்படின்னு பேஸ்ட் ஆன் த அப்பியரன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஹியூமன்ஸை மென் உமன் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா. அதே மாதிரி பாக்டீரியாவை பேஸ்டு ஆன் இட்ஸ் ஸ்டெயினிங் நம்ம கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு பிரிச்சுருக்கோம். இந்த ஸ்டெயினிங்கோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்டீரியா எடுத்துப்பாங்க. அது கிராம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், கிராம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த பாக்டீரியாவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டெயின் ஆட் பண்ணுவாங்க. ப்ரைமரி ஸ்டெயினிங் என்னென்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் வயலட். இது என்ன கலர் ப்ரொசஸ் பண்ண பார்த்திங்கன்னா வயலட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த வயலட் கலரை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவாக இருந்தாலும் எடுத்துக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருந்தாலும் எடுத்துக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அயோடின் ஆட் பண்ணுவாங்க. அதாவது அயோடின் மார்டன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அயோடின் ஆட் பண்ணோம்னா செல் ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது செல் ஸ்ட்ராங்காக அந்த கலரோட பைண்ட் ஆகிடும். இப்போ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ரெண்டுமே வயலட் கலரில் இருக்கும். அயோடின் ஆட் பண்ணியாச்சு, செல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப் ஆல்கஹால் ஆட் பண்ணுவாங்க. ஆல்கஹால் ஒரு டீகலரைசர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வீக்காக அப்சார்வ் ஆகிற கலரெல்லாம் எடுத்துரும். இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரை விடவே விடாது. பட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அதோட கலரை விட்டுரும். ஏன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஸ்ட்ராங்காக அந்த கலரை எடுத்துக்கும். அதனால் அது அந்த வயலட் கலரை ரீட்டைன் பண்ணிக்கும். ஆல்கஹால் இருக்கும்போது கூட வயலட் கலரில் தான் இருக்கும். அதாவது ரீட்டைன் பண்ணிக்கும் கலரை. கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் கலரை விட்டுரும். இப்போ இந்த ஆல்கஹால் மூலிமா கிராம் பாசிட்டிவ் வயலட் கலர்லேயே இருக்குது, கிராம் நெகட்டிவ் எந்த ஒரு கலரும் எடுத்துக்கல, அதாவது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நாலாவது ஸ்டெப்பு கவுண்டர் ஸ்டெயினான சாஃப்ரானின் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணும்போது என்ன, இந்த சாஃப்ரானின் ரெட் கலரில் இருக்கும். இது ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் வயலட் கலரில் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்குது. அதனால் அது ஃபர்தராக கலர் எடுத்துக்காது. ஸோ இட் வில் ரிமைன்ஸ் இன் இட்ஸ் பர்பிள் கலர். ஸோ அந்த பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா அது கிராம் பாசிட்டிவ். வயலில் கிராம் நெகட்டிவில் எந்த ஒரு ஸ்டெயினிங்கும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். அதனால் அது அந்த சாஃப்ரானின் டையை எடுத்துக்கும், விச் இஸ் ரெட் கலர். இதனால் கிராம் நெகட்டிவ் ரெட் கலரில் நமக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் த கலர் பர்பிள் அதாவது ஸ்டெயினிங் முடிஞ்சு 4 ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செல்ஸ் பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இல்லை ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதாவது ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரைமரி ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம், வயலட் கலர் எடுத்துக்கும் ரெண்டுமே. செகண்ட் ஸ்டெப்பில் ஃபிக்ஸிங் பண்ணுறோம் யூஸிங் அயோடின். தேர்ட் ஸ்டெப்பில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா கிராம் பாசிட்டிவ் ஆல்கஹால் எடுத்துக்காது, கிராம் நெகட்டிவில் ஆல்கஹால் டீகலரைஸ் பண்ணிவிடும். தென் ஸ்டெப் 4ல் கவுண்டர் ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம். கிராம் பாசிட்டிவ் ஆல்ரெடி வயலட்டில் இருக்கிறதுனால கலர் எடுத்துக்காது, கிராம் நெகட்டிவ் எந்த ஒரு கலர் இல்லாதனால ரெட் கலர் எடுத்துக்கும். ஸோ இது மூலிமா பாக்டீரியாவை ஃபைனல் ரிசல்ட்டை வச்சு இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுதான் கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்டெயினிங் bacteria can be classified into gram negative bacteria and gram positive bacteria.